ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பர்ஃபி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து 1 கப் தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு இது கூட வந்து சர்க்கரை, ஸோ நான் எந்த கப்பில் தேங்காய் எடுத்தனோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக வேணால் இது கூட கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்து பயப்படவே வேண்டாம். நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே ஒன்றா இறுகி வந்துடும். இப்போ இந்த டைமில் நான் வந்து முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துட்டேன். அது கூடவே இன்னும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே ஒரு பிளேட்டில் வந்து நம்ம நெய்யை நல்லா தடவி வச்சிடலாம். அப்போ இந்த தேங்காய் பர்ஃபியை வந்து அதில் நம்ம ஊற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது தட்டிலேயே ஒட்டிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 40 to 50% கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ண முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும்போதும் கட் பண்ண முடியாது. அதனால தான் கொஞ்சம் நடுவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அது எந்த அளவுக்கு தட்டில் ஒட்டாமல் அழகாக பீஸாக வந்துருச்சுன்னு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.